ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. ஊருக்கு வந்த கையோட வந்து உங்களோட கஸ்தூரி பாய் வந்து நான் நேற்றுக்கு காமிச்சு தரல பார்த்துக்கோங்க. அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஊருக்கு போன உடனே நீங்கள் காமிச்சு தருக்கணுமா தந்துருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருந்தாலும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய இடங்கள்ல வந்து என்னை விட கஸ்தூரி பாய் தான் எல்லாரும் கேட்குறீங்க. எனக்கு என்னன்னே எனக்கு புரியல. தாயா தான் எல்லாரும் தேடுவோம் நமக்கா எல்லாரும் வருங்க. என்னையும் தேடுவாங்க. என் பிள்ளைகள் தான் எல்லாருமே. நான் மீன் வாங்க போற மக்கள் பாருங்க. இப்படி ஏமாத்தி உங்களை எல்லாத்தையும் மயக்க வச்சிருக்கா பாத்துக்கோங்க. இந்த மயக்கத்துல நீங்க நம்பாதுங்க. மீன் வாங்க போறேன் எல்லாரும் வாருங்க சாப்பிட. நம்ம எல்லாரும் வாருங்க, வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் வாருங்கல்ல. எத்தனை ரூபா கொண்டு வர பாத்துடுங்க. 50 ரூபா, 70 ரூபா, 90 ரூபா. எல்லாரும் வாருங்க. 90 ரூபாயில 90 லட்சம் பேருக்கு சமைச்சு போடுற மாதிரியே பேசுவா. 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் எல்லாரும் சாப்பிடலாம். மனசுதான் காரணம். இதெல்லாம் பேசுறதுக்கு ஒத்து வர, ரியலுக்கு ஒத்து வராது. அதனால நீ போ. இங்க வாயம்மா. இன்னைக்கு பாருங்களேன் எங்க தலையில என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டில் உள்ள பிச்சு பூ, கோயிலில் உள்ள ரோஜா பூ, அப்புறம் பாருங்க கொழுந்து நல்ல மணக்கம். ஏன் 20 ரூபா விழுந்துட்டு எங்க விழுந்து? ஏன் கூட 20 ரூபா வச்சிருந்தியா? அதுலேயும் 20 ரூபாய்க்கே மிஸ். அப்போ வந்து 70 ரூபா இல்லை 90 ரூபா இருந்ததுன்னு நினைக்கிறேன். கிடைச்சா எம்மா வெயிட் பண்ணுங்க, கடைக்கு வா பாப்போம். ஏன் முடியல? ரூபாய் கலைஞ்சிட்டா 56 பேர். கிடைச்சா எங்க போட்டா? ரூபா கிடைச்சிட்டு. அப்ப 90 ரூபா கொண்டு போய் மீன் வாங்க போறான்னு. 90 ரூபா 110 ரூபாய் இருக்கு மக்களே. எல்லாரும் வாருங்க, நம்ம சாப்பிடுவோம். சரி, எத்தனை கடை தான் சொல்லுவா பாட்டியை போயிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நாளைக்கு பண்ணுங்க. தேங்க்யூ.